இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் நானும் ஓபன் பண்ணி பார்த்தேன். 1v1 வரீங்களா செஸ்லயா கூஃபியை 1v1 கூப்பிட்டு நீங்க எல்லாரும் செஸ் பிளேயர் நினைச்சிட்டீங்க போல. காம்படிஷனே வாழ்க்கையில போனது கிடையாது. ஓரளவுக்கு நல்லா ஆடுவேன். நம்மள ஏதோ பிளேயர் நினைச்சிட்டு அவர் கூப்பிட்டாரு, சரி அவர் ஆசை ஏன் கிடைக்கும்னு சொல்லி நானும் மேட்சுக்கு போனேன். நம்ம வந்து கூஃபியவே 1v1 கூப்பிட்டுருக்கோம், நம்மள அடிஸ்டன்ஸ் சொல்லி அசிங்கமாயிடுமேன்னு சொல்லி ஓரளவுக்கு டஃப் கொடுத்து தான் ஆடினேன். சரி அவரோட குயினை வந்து C3 பொசிஷன் கொண்டு வந்தாரு. நான் என்னடா ரூக் அட்டாக் பண்றாரு, டிஃபெண்ட் பண்ண பொசிஷனே கிடையாது. பிஷப்பை வச்சு டிஃபெண்ட் பண்ணாலும் திருப்பி பிஷப் அடிச்சுட்டு ரூக் அடிச்சிருவாரு. ஒரு மாதிரி ஃபா அப்படின்னு ஆயிடுச்சு. அவர் ரூக் அடிச்ச குஷியில அடுத்து அப்படியே வரிசை எல்லாத்தையும் அடிச்சிடலாம்னு சொல்லி நைட் அடிச்சாரு பாருங்க. அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு இன்னொரு நைட் வச்சிருந்தேன். அவர் கவனிக்கல என்னன்னு தெரியல. நாளோட குயின் போயிடுச்சு. அவர் டக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்றாரு, ப்ரோ பிளண்டர் பண்ணிட்டேன், சரி விளையாடுங்க பாத்துக்கலாம், இதோ போனா போது பரவாயில்ல ஆடுறேன் அப்படின்றாரு. யோ நீ தான் இந்த மூவே பண்ண தப்பா. அவரோட நைட் வந்து என்னோட ராஜாக்கு காவல் கொடுத்திருந்தாரு. பக்கத்துலயே நின்று இருந்தாப்ல நைட்டு. அவரோட நைட்டை தூக்கிட்டேன். நைட்டோட தூக்கிட்டேன். அப்படி இப்படின்னு அவர் ஏமாத்தி செக் வச்சு முடிச்சிட்டேன். ஜிஜி ப்ரோ, பயங்கரமா தான் ஆடினீங்க. பட் ஆனா என்ன தோக்கடிக்கணும்னா அதுக்குன்னு ஒருத்தவங்க பிறந்து இந்தியால இருந்து கிளம்பி தான் வரணும். உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன்.